இருப்பேன். அவங்க திட்டுறத கேட்டுட்டு இருக்க மாட்டேன். இந்த தப்பு நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரீசென்ட் டேஸா. அப்ப வந்து அவங்களுக்கு அவங்க சொல்றதான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும். நிச்சயமா கிடையாது. நான் ஒரு பாடல் எனக்கு பிடிச்ச பழைய பாடலெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் இப்போ. பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது அப்படிதான் பாட்டு கேட்டுட்டு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டே தான் பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன். ஒரு 4 வாட்டி சொல்லிடுவாங்க. அச்சச்சோ! அப்புறம் தான் தெரியும் அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீதேவி சிஸ்டர், ரேவதி சிஸ்டர் சொல்லிருக்காங்க. ஸ்ரீதேவி சிஸ்டர் கவிதை எப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சூப்பரா இருக்கு. வாங்க. யாரு தானே அந்த நிலான்னு இளங்கோ ப்ரோ சொல்லவே மாட்டேங்கிறாரு. நீங்களாவது சொல்லுங்க லைவ் ஓனரே. இப்போ நீங்க ஒரு விஷயம் மனசுல ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா, நான் எப்படி சொல்லுவேன் ப்ரோ? எனக்கு எப்படி தெரியும்? உங்கள மாரி தான் நானும். எல்லாருமே என்ன மாரி தான் நீங்களும் பார்க்குறீங்க, பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க? நிச்சயமா கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்ல. அதுவும் இல்லாம நேத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்களே இளங்கோ கிருஷ்ணன். ஏதோ ஏதோ ரீசன் சொல்லியிருந்தாப்படி. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இளங்கோ ப்ரோ சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்டிப்பா இன்னைக்கு வந்தா கேட்டுட்டுங்க ப்ரோ. கேட்டு எங்களுக்கும் சேர்த்து நீங்களே சொல்லுங்க. இனிய மாலை வணக்கம் தேவி அக்கா. இனிய மாலை வணக்கம் சித்ரா சிஸ்டர். மாலை வணக்கம். திலகம் சிஸ்டர், எம்ஆர்கே தம்பி. சாப்பிட்டீங்களா மதியம்? டவர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு சிஸ்டர். இங்க கொஞ்சம் அதான் சங்கடமா இருக்கு. எதுவும் பண்ண முடியல. கஷ்டமா என்னக்கா? டவர் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? இப்பதான் கேக்குது. பின்னாடி டிவி ஓடுதாக்கா? இல்லப்பா, மாத்திட்டேன். ஓகே. கேக்குதா இன்னும்? இத பாட்டு பாடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஓகே அக்கா. ஓகே. குட்டி பாப்பா என்ன பண்றாங்க? குட்டி பாப்பா தூங்குறாங்க சிஸ்டர். தூங்கும்போது காட்டாதீங்க தேவி அக்கா. முழிச்சிட்டு இருக்கும்போது காட்டுங்க. தூங்கும்போது காட்ட மாட்டேன். காட்டக்கூடாது. ஓகே அக்கா. சொல்லுங்க அக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேல வந்திருக்கீங்க டூகெதருக்கு. ஆமா, ஒரு பாடல் பாடலாம் என்று வந்தேன். பாடுங்க. எஸ்பெஷலி தேவி அக்கா அண்ட் தென் இளங்கோ கிருஷ்ணன் 2 பேருமே அவங்க சைட்ல பாட்டு வந்து எழுதி வச்சுட்டு தான் பாடுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏத்தாதீங்க, இளங்கோ தம்பி லெவல்ல என்னை ஏத்தாதீங்க கண்டிப்பா. இல்ல பாடல் வந்து உண்மையுமே எழுதி சொல்றேன். வச்சுட்டு பாடுறத பத்தி சொன்னேன். தம்பி நீங்களும் வந்து டைரி போட்டிருக்கீங்க. ஒரு அவர் வந்து மெமரியில எடுத்துட்டு படிப்பாரு. வந்து பாடுறாரு. இல்ல அவர் மெமரியில பாடுறாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் நம்மளால பாட முடியாது சிஸ்டர். அக்கா அவர் நான் சொல்ல அவ்வளவு ஒரு வந்தது, இதா பாடல நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. அவரு பொறுத்தளவுக்கு மெமரியில ஏத்திட்டு பாடுறாருன்னு சொல்ல வரேன். சோ எனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல வரேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் ஆமா. மெமரிலாம் ஏத்தி வச்சு படிக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து அதுல கிரேட். சரி ரேவதி சிஸ்டர், இங்க பாருங்க ரேவதி சிஸ்டர் புதுசா கேட்டிருக்காங்க. இப்பதான் நான் கவிதை உங்ககிட்ட எப்படி இருக்கு பேசுறேன். சிஸ்டர் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். நான் மெசேஜ் போடலாம்னு நினைச்சேன். சரி மேல ஏறி ஒரு பாடலும் பாடிட்டு ரேவதி சிஸ்டர்ட்டையும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே. அது கவிதை அதாவது இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு 5-6 கவிதை எழுதி வச்சிருந்த சொன்னேன். திரும்ப திரும்ப அடுத்தடுத்து யோசிக்கக்கூடிய திறன் வருது. அத சொன்னேன் உங்ககிட்ட. ஓ. நம்ம அதோட நிப்பாட்டாம உங்க சேனல்ல நீங்க போட சொன்னீங்க. அது போட போட அடுத்தடுத்து நம்ம ஏதாவது யோசிக்கணும், ஏதாவது புதுசா செய்யணும், வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருதுன்னு சொல்றேன். ஒரு விஷயம் தேவி அக்கா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசா பண்றோம், அது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, முதல்ல யார்கிட்ட போய் கேட்போம்? வீட்ல இருக்கிறவங்க கிட்ட தானே கேட்போம். எப்படி ஆமா, இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப வந்து அவங்க அப்ரிஷியேட் குடுக்கும்போது நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் பார்த்திருக்கீங்களா? அத நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு ஆமா. சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஒரு உங்களுக்கே பூரிப்பு. தெரியும். அண்ணன் ம். எல்லாருக்குமே தெரியும். பூரிப்பு உங்களுக்கு வரும். தெரியும். லைவ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். காலம் தம்பிக்கு தெரியும். இளங்கோ தம்பிக்கு தெரியும். அண்ணனும் அன்னைக்கு பர்த்டே அன்னைக்குலாம் வந்து உங்ககிட்ட பேசினாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க. ஏதாவது இந்த மாதிரி சொன்னா கூட, "லைவ் எதுக்கு போற? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே போற. எதுக்கு நீ அடுத்தவங்க ம். மனசெல்லாம் கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு ம். சத்தம் போடுவாங்க. ம். அதான் அந்த கேட்டுட்டு இருப்பாங்க. பாராட்டு இப்ப இருக்கும்போது தான் நீங்க அடுத்தது செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு வேகம் வரும்னு சொல்ல வரேன். அதத்தான் ம். நாங்களும் செய்றோம். வேற ஒண்ணும் இல்ல. மத்ததெல்லாம் உங்ககிட்ட தான் திறமையெல்லாம். ப்ரோ ஒரு மெசேஜ் குடுத்திருக்காரு. அத மட்டும் படிச்சுடுறேன்.
நிலா சொல்லுங்க. அப்பப்போ காணாமல் போக சொல்லு. காரணம், அழகா இருக்கேன்னு மனிதர்கள் நிலாவுக்கு லவ் லெட்டர்